திமுக ஆட்சியில் மகளிருக்கு இலவச பேருந்து, 1000 ரூபாய் உரிமை தொகை என மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு ஆதரவு கோரி அமைச்சர் பொன்முடி வீதி வீதியாக வாக்கு சேகரித்தார். அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்றும் அவர் கூறினார். மகளிருக்கு இலவச பேருந்து வசதி, மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் உள்ளிட்டவற்றை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். நான் முதல்வன் மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டம், அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம், இதெல்லாம் எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்காக, அது இளைஞர்கள் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் அளித்திருக்கிற திட்டம். படித்தாதான் வளர்ச்சி. எல்லாருக்கும் நல்லது செய்கிற ஆட்சி நம்முடைய தளபதியினுடைய ஆட்சி. ஆகவே அனைவரும் ஒருங்கிணைந்து இங்கு விசிகா நம்முடைய ரவிக்குமார் எம்பியாக நிற்கிற பொழுது அவருக்கு எதிர்த்து நின்ற பாமக டெபாசிட் அவுட்.